சரியாதான் சார் இருக்கு. அப்ப நீ கிளம்பு. கிளம்புறதா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? படிச்சவன் தானே நீ, இன்னுமா புரியல? இனிமே இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது, கிளம்புன்னு அர்த்தம். போ வெளியே. சார் ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? அந்த அளவுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ண? நீ என்ன தப்பு பண்ணன்னு நான் வேற சொல்லணுமா உனக்கு? உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருந்தேன், அதை கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிக்கணும்னு தெரியாதா உனக்கு? உங்ககிட்ட எத்தனை மணிக்குள்ள பேங்க்ல பணம் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்? 2:10 கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ என்ன டைம்? நீ எத்தனை மணிக்கு பேங்க் போன? நீ கரெக்ட் டயத்துக்கு கேஷ் கட்டாததுனால பார்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணி டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டான். அதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ். நீ வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே எனக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்ட. உன்ன மாதிரி பொறுப்பில்லாத ஆட்கள் என் கம்பெனிக்கு தேவையில்லை. அவுட். சார் சாரி சார். நான் கரெக்ட் டைம்ல கேஷ் கட்டாது என் தப்பு தான். ஆனால் அதுக்கு காரணம் இருக்கு சார். நான் மதியமே பணம் கட்டதுக்கு பேங்க் போயிட்டேன் சார். அப்போ திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் பதறி அடிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சார். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு சீரியஸ் இல்லை, டாக்டர் வேற ஏதோ பேஷண்ட்டுக்கு சொன்னதை என் ஒய்ஃப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது. நான் உடனே பேங்க் பரவிட்டு போயிட்டேன் சார். இடையில கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது, அவ்வளோதான் சார். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க சார். என்னையா கதை சொல்றியா? ஒவ்வொருத்தனும் பண்ற தப்புக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருப்பான். நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்றப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த கம்பெனில உயிர் போற காரியமா இருந்தாலும் வேலைக்கு தான் முதலிடம், மத்ததெல்லாம் அப்புறம் தான் சொல்லியிருந்தனா இல்லையா? ஆமா சார். ஆனா அப்பாவுக்கு சீரியஸ்ங்கிறதுனால தான் சார் நான் போனேன். இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க சார். உங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்குன்னு நீ போய் என்ன பண்ண போற? நீ என்ன டாக்டரா இல்ல ஹாஸ்பிட்டல் டீனா? அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு தானே ஃபோன் வந்தது. ஒரு 10 நிமிஷம் லைன்ல நின்று பணத்தை கட்டிட்டு போயிருக்க கூடாதா? உன் ஒய்ஃபை தப்பா புரிஞ்சுட்டு ஃபோன் பண்ணிருக்கானா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணிருக்கையா? உன்ன மாதிரி irresponsible பர்சன் இந்த கம்பெனிக்கு தேவையில்லையா? Get out and get class. அதான் சார் சொல்லிட்டார்ல, போயா வெளியே. போயா, நிக்காத. சரியான தரித்திரம் பிடிச்ச போல இருக்க. நீ தான் அவனை இன்டர்வியூல செலக்ட் பண்ண. இல்ல சார், குவாலிஃபிகேஷன்ல நல்லா இருந்துச்சு, அதான் செலக்ட் பண்ணேன். என்னங்க 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 இது? கையில கட்டெல்லாம் வேற போட்டிருக்கீங்க. சொல்லுங்க என்னங்க ஆச்சு? சங்கரலிங்கம் எப்படி இதெல்லாம்? பயப்படாதீங்க, நீ ஒன்னும் ஆகல. வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வாங்க. நீ என்னங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்க. ஒரு நாள் கூட இந்த மனுஷன் இப்படி வந்தது இல்லையே. என்னங்க என்னங்க பேசாம இருக்கீங்களே, என்னங்க ஆச்சு? அறிவு இருக்கடி உனக்கு? ஏண்டி அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அதான் ஒண்ணுமில்ல, உள்ள போய் பேசலாம் சொல்றான்ல, உள்ள போய் தொலை. சரி வாங்க, உள்ள வாங்க, பார்த்து வாங்க. என்னங்க இப்பவாவது சொல்லுங்க, என்ன நடந்தது? எனக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க. ஏதாவது தகராறா, பிரச்சனையா? ஆமா, நீ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா உங்க யாருக்கு எதுவும் ஆகலையே? இவர் மட்டும் தானே கையில கட்டு போட்டிருக்காரு. யார் பிரச்சனை பண்ணா? இவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களே. நிறுத்துங்க, இங்கதான். என்னங்க இது? இப்படி அடிபட்டிருக்கேன், நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். பதறாதீங்க, நீ ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்தியானம் ஒரு பஞ்சாயத்துக்காக குளத்தூர் வரைக்கும் போயிருந்தோம்.
நம்ம ஏரியாங்கனால பசங்களை அதிகமா கூட்டு போல. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பாண்டி அவன் ஆட்களோட அங்க வந்துட்டான். பாண்டியனா? எந்த பாண்டிய? ஏற்கனவே இவர் கூட இருந்தானே அந்த பாண்டியனா? அவனேதான். ஏற்கனவே அண்ணனை ஒரு தடவை வெட்ட வந்து அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டோம்ல. இப்ப ஜாமீன்ல வெளியே வந்தவன் அண்ணனை பழி வாங்க வந்துட்டான். இப்ப நடந்த பிரச்சனையில அவன் அருவாளை வாங்கினப்போ அண்ணன் தடுக்கிறதுக்காக கையை வாங்கினாரு. அப்ப கையில வெட்டு பிட்டுச்சு. நாங்க உஷாராயி அவனை பிடிக்க போனோம். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். என்னங்க, மத்தியானத்துல இருந்து என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. அது சரியா போச்சு பாத்தீங்களா? என்னங்க, அந்த பாண்டியனால உங்களுக்கு மறுபடியும் ஆபத்து எதுவும் வந்துடாத. இதுக்கு தாங்க ரவுடி தொழிலே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கேக்குறீங்களா? ஏய், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. பாய் மூடுறேன். இந்த தொழில் அதெல்லாம் சகஜம். நான் தான் அவனுக்கு கத்தி தூக்கவே சொல்லி கொடுத்தேன். கடைசியில் எனக்கு எதிராகவே அவன் கத்தியை தூக்கிட்டான். பாண்டிய மட்டும் தனியா வரலனே, அவன் கூட வந்த பசங்களை கவனிச்சீங்களா? அவனோட நம்மகிட்ட வாங்கி தின்ன பசங்க தான். வேலாயுத மேட்டர்ல நமக்கு எதிராக டீல் பேசினானு இல்ல, அவனுக்கு தானே. அவங்க எல்லா இடமும் சல்லடை போட்டு தேட சொல்லியிருக்கனே. சிக்குனானுங்க கண்டிப்பா கடல் மீனுக்கு ஏறாதானே. அம்மாடி, வந்துட்டியா? உங்க அப்பாவை பாத்தியாமா? பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காருமா. கூட இருந்தவனே அவரை வெட்டி கொலை பண்ண பாத்திருக்கான். நல்ல வேளை உங்க அப்பா காயத்தோட தப்பிச்சு வந்திருக்காரு. சமைச்சு முடிச்சிட்டியாமா? இன்னைக்கு என்ன சமையல? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏண்டி, நான் உங்க அப்பா பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காருன்னு பதறிக்கிட்டு இருக்க. நீ அத காதலியே வாங்கிக்காம என்ன சமையல்னு கேக்குற? இப்ப என்ன நடந்து போச்சு? அவர் வெட்டுப்பட்டு தப்பிச்சு தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுவும் நல்லதானே இருக்காரு. அதுக்கு எதுக்கு பதற? எனக்கு பசிக்குது, சாப்பிடணும். முடிஞ்சா வந்து எடுத்து கொடு. இல்ல உன் புருஷனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இரு. நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். தேவதி, என்னமா இது? அண்ணனுக்கு நீ ஒரே பொண்ணு, இத்தனை சொத்துக்கு நீ தான் வாரிசு. அண்ணன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அம்மா கிட்ட இருக்க பதட்டத்துல 10% கூட உங்ககிட்ட இல்லையம்மா. எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்தடிக்குன்னு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் பயந்து துடிக்கிறதுனால நடந்ததை மாத்த முடியுமா? இல்ல இனிமே நடக்க போறதுதான் மாத்த முடியுமா? நானும் அம்மாவும் பயந்து துடிக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல, இவரும் மாற போறது இல்ல. அதான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க வேலையை பாருங்க. அண்ணே, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்கண்ணே. ஆளுங்களை அனுப்பியிருக்கோம்ல, அவனுக்கு பார்த்துக்கானுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணே. டேய் அண்ணே, வெளியே போய் பாதுகாப்பு நில்லுங்க. எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்கண்ணே, போங்க. அண்ணே, பசங்களை மீறி யாரும் உள்ள வர முடியாதுண்ணே. பசங்க கண் குத்தி பாம்பா பார்த்துக்குவாங்கண்ணே. அண்ணே, நானும் வேணா அங்க தங்கிட்டுமா? நீ வீட்டுக்கு போ. அண்ணே, ஏய், நீ வீட்டுக்கு போடா, நான் பார்த்துக்கிறேன். ஜாகிரதையா போயிட்டு வா. சரிண்ணே. மங்களா, என்னங்க? உள்ள போய் பிராண்டி எடுத்துட்டு வா. என்னங்க? சொன்னது செய், போ. வந்துட்டீங்களா? சாயங்காலம் நீங்களும் நந்தினி அந்த ஷெட் ஓனரை மறுபடியும் போய் பார்த்து பேசணும்னு சொன்னீங்களே, போய் பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? போனேன். போய் அவரை பார்த்து பேசுனதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசுனதுல
வேற ஒருத்தன் கொடுக்கறது பதிலாக வேணா ஷெட்டை உனக்கே தரேன், அவன் 95 லட்ச ரூபாய் சொன்னானா, அந்த பணத்தை கொடுத்துட்டு வேணா ஷெட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது? என்னங்க இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு? உங்களுக்கு கார் கொடுத்த அந்த எம்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் திரும்பவும் கார் கொடுப்பாரா? இந்த விஷயம் எதுவும் எம்டிக்கு தெரியாது. அவர் பாட்டு 15 வண்டி அமிச்சிட்டார். 10 வண்டி உள்ளேயும் 5 வண்டியை வெளியும் நிறுத்தியிருக்கேன். இந்நேரத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நான் வீட்டுக்கு வந்திருப்பேனா? நைட்டோட நைட்டாக வேலையை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். வண்டிங்களும் இருக்குது, வேலை செய்கிற பொருளும் இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடம் தான் நிரந்தரமாக இல்லை. வேலையை ஆரம்பிக்கிறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஏன் உங்களுக்கு இவ்ளோ குழப்பம்? அந்த இடத்தோட ஓனர் தான் உங்களுக்கு 1 வாரமோ இல்ல 10 நாளோ டைம் கொடுத்துருக்காருல்ல? என்ன ஆச்சு நான் பேசுகிறேன்? நாளைக்கே ஷெட் ஓனர் வந்து திடீர்னு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா வேலையெல்லாம் அப்படியே அரைகுறையாக விட்டு போக முடியுமா? இன்னும் எம்டிக்கு வேறு இந்த பிரச்சனை தெரிய வந்துச்சுன்னா, ஷெட் இருக்கிற இடமே உனக்கு நிரந்தரம் கிடையாது, உன்னை நம்பி எப்படி வண்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது? அதை நினச்சா வேறு பயமாக இருக்கு. இடத்தோட ஓனர் தான் முடிஞ்சா நீயே அந்த இடத்த வாங்கிக்கோன்னு சொன்னதா சொன்னீங்கல்ல. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? என்ன யோசனை சொல்லு. எப்படியும் நம்ம பொழப்பு அந்த ஷெட்டை வச்சுன்னு தான் ஆயிடுச்சு. அதனால என்ன வேணாலும் செஞ்சு அந்த இடத்த வாங்கிடலாங்க. சுற்றி வளைச்சி பேசாத அர்ச்சனா, நேரடியாக சொல்லு. காலையில எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா அண்ணன் கிட்ட எல்லாம் பேசி எங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சா ஒரு 75 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்படியே எங்க அண்ணன் கிட்ட ஆபீஸ்ல லோன் போட சொல்லலாம். மிச்ச பணத்துக்கு அம்மா கிட்ட சொல்லி நகைங்களெல்லாம் அடமானம் வச்சா எப்படியும் கொஞ்சம் பணம் கிடைக்குங்க. நம்ம அந்த ஷெட்டை வாங்கிடலாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எப்படி அர்ச்சனா அப்படி ஒரு யோசனை சொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? உங்க வீட்டில் எனக்கு சீரா கொடுத்த நகையை கூட திருப்பி கொடுத்தவனா? என்ன வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கிறவன். என் தங்கச்சி கல்யாணம் நகை இல்லாமல் நிற்குங்கிற நிலைமை வந்தப்போ கூட உன் வீட்டில் இருந்து நகையை வாங்குறதுக்கு நான் அவ்வளோ தூரம் யோசிச்சேன். அப்படி இருக்கும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பத்திரத்தை வேற அடமானம் வைக்கணுமா? அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன் நீ நினைச்சேன்? எப்படி இதெல்லாம் நம்பினேன்? உங்க தங்கச்சி கல்யாணம் நடந்தது கூட அந்த நகையில தானே. நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இதை பாரு அர்ச்சனா, நான் தான் எந்த நிலைமையிலும் என்னால் என்னோட கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. இது வெட்டி கௌரவம் மீன் கௌரவத்துக்காக நான் பேசுறேன்னு நினைச்சேன்னா அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. மாமனார் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற நிலைமையை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எப்படி நான் இதுக்கு ஒத்துப்பேன் நீ நினைச்சேன்? தயவுசெய்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு யோசனையை சொல்லவே சொல்லாத. இதே வீட்டுக்கு பால் காய்ச்சி வரும்போது நீ காதில் இருக்கிற தோட கழட்டி கொடுத்துட்டு என்ன சொன்னேன்? எந்த நிலைமையிலும் நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னல. எக்காரந்து கொண்டு நான் அதை விட்டு விலகி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அர்ச்சனா. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தாங்க நான் இப்படி ஒரு யோசனை சொன்னேன். சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா, நாளைக்கு பழப்பம் என்னன்னே தெரியல. இதுல இன்னைக்கு சாப்பாடு வர ஒரு கேள்வி. என்னங்க நீ? ரேவதி எதுக்கு இப்போ ஃபோன் பண்றேன்? நீயே பேசுங்க. ஹலோ அக்கா, நான் ரேவதி பேசுறேன். எப்படி இருக்க ரேவதி? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற ரேவதி? நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்ற நிலைமையிலயா இருக்கோம். எங்க வாழ்க்கையில எப்பவும் புயலும் பூகம்பமாவே இருக்கு. நாங்க இப்ப ஷெட் வச்சிருக்கிற அந்த இடத்தோட ஓனர் எங்களை காலி பண்ண சொல்லிட்டாரு. நீங்க மாமா கிட்ட போனை கொடுங்க. இந்தாங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ மாமா, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். அந்த இடம் உங்க கையை விட்டு போகாது, அது நிச்சயம். தைரியமா இருங்க. ரேவதி, நீ பேசுறது எனக்கு நல்லா புரியுதுமா. ஒருத்தர் வேதனையில் இருக்கும்போது ஆறுதல் சொல்றதுங்கிறது யாராக இருந்தாலும் செய்வாங்க. ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு வெறும் வார்த்தையால் என்ன ஆறுதல் படுத்த முடியாதுமா. அந்த அளவுக்கு நான் வந்து போயிருக்கேன். மாமா, நான் சும்மா ஆறுதலுக்காக சொல்லல, உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான் சொன்னேன். நீங்க முன்னுக்கு வர நேரம் மனசு சொந்து போயிட்டா உங்க எதிர்காலமே சோதனை ஆயிடும். என்ன நம்புங்க, கடவுளை நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடம் கைவிட்டு போகாது. நம்பிக்கையோட இருங்க மாமா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ரேவதி, மாமா, அப்பா கூப்பிடுறாரு, நான் வச்சிடுறேன். என்ன இந்த பொண்ணு பூடகமா பேசிட்டு வச்சுட்டா? ஷெட் வேற உங்க கை விட்டு போவாதுன்னு சொல்றா. ரேவதி உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பல தடவை முயற்சி பண்ணிருக்கா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில போய் ஷெட்டை திறந்து வேலை செய்யுங்க. என்ன அர்ச்சனா, நீ வேலை செய்யற இடத்துக்கே அங்க உத்தரவாதம் கிடையாது. அப்புறம் எப்படி அங்க போய் நிம்மதியா வேலை செய்ய முடியும்? அந்த இடத்துக்காரர் தான் 10 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காருல்ல. ஆமா, ராத்திரி பகல்னு ஓயாம வேலை செஞ்சா எல்லா வண்டியும் ரெடி பண்ணிடலாமே. எல்லா வண்டியும் வித்த லாபமும் அட்வான்ஸ் பணமும் திரும்ப கிடைச்சதுன்னா நாம லீஸ்க்கு எங்கேயாவது வேற ஷெட் எடுத்துக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது இடத்த வாங்கி போட்டுடலாம்.
என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க 20 வண்டியை ரெடி பண்றதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. நந்தினி அதை விக்கிறதுக்கான ஏற்பாடு பார்த்துப்பாங்க. ரேவதி நம்பிக்கையா சொன்னது நடக்குதோ இல்லையோ, நமக்கான இடத்த நாமளே பாத்துக்குவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? சரி அர்ச்சனா, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. இப்பதான் மனசுக்கு ஒரு தைரியமும் தெளிவும் வந்திருக்கு. நம்ம கிட்ட உழைப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.